குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா December 13, 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ கண்டவர்ஸ் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தகவல் வந்திருக்கு. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்தியன் டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று வந்து லத்தி டெஸ்ட் பேட்ச். இப்போ இந்தியன் டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் லத்தி டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான தொலைபேசி இது தான். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஷெட்யூலை கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அதாவது முன்கூட்டியே ஆரம்பிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. கால் ஃபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி படித்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தயாராக இருப்பாங்க. அவங்க வந்து கால் ஃபர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நமக்கு நல்லது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1,500, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 1,000 ருபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 2,000, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 2,500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டண சலுகை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கட்டண சலுகை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 மதிப்பெண்ணுடைய அந்த கேள்வித்தாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகை கட்டாயம் வழங்கப்படும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதை நம்ம வந்து நேற்று நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான வரைவு மசோதா மற்றும் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு முன்மொழிந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு சாத்தியக்கூறுகளை குறித்து ஆராய வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாருக்குமே முக்கியமானது தான், நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? யாருடைய தலைமையில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்த திட்டங்கள் குறித்து சாத்தியக்கூறுகள் யார் தலைமையில் குழு அமைக்கப்படுதுன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா மக்களவை சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல்களையும் அதை தொடர்ந்து 100 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. அந்த சட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து தொங்கும் மக்களவை ஏற்பட்டாலோ அரசுக்கான எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றாலோ மீதமுள்ள மக்களவையின் பதவி காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 தேர்தல் நடக்குது அப்படின்னா 2030 வரைக்கும் ஒரு ஆட்சி இருக்குமா? இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது 2028 வந்து ஏதோ காரணத்தில் ஆட்சி கலையுது அப்படின்னா அடுத்து ஒரு எலெக்ஷன் நடத்தி அடுத்த இந்த 30 வரைக்கும் தான் அவங்க நிறைவு செய்ய முடியும். ஓகேங்களா? அப்போ 28 முடிஞ்சிருக்கு அப்படின்னா 29, 30 அந்த 2 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மொத்த இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை, மாநிலங்கள் எல்லா தேர்தலும் ஒரே டைமில் நடத்தி கொண்டு போவாங்க. இதுதான் அதோட மீனிங்கு. சும்மா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இவர் தான் தலைவர். ஓகேங்களா? அதாவது யார் தலைமையில் வந்து குழு அமைக்கப்படுது அதான் முக்கியம். அதுவும் இல்லாமல் ஆர்டிக்கல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 லெவலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எஸ்ஐ வரைக்கும் கூட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 லெவல் கொஸ்டின், இதெல்லாம் எஸ்ஐ, பிசி எல்லாத்துலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல்கள், நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துக்கு தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 324A அப்படின்ற புதிய பிரிவை சேர்க்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி 324 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் வந்து 324A வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? இது முக்கியமான கொஷினு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 50% மாநிலங்களின் மாநில சட்டப்பேரவைகளின் இசைவு வந்து அவசியமாகுது. இப்போ வந்து மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தணும் அப்படின்னா 50% மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்தது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 82A வந்து புதிதாக ஒரு துணைப்பிரிவு 2 சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்களவை, மாநிலங்கள் சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 83(2) வந்து புதிதாக ஒரு துணைப்பிரிவான 3(4) சேர்க்கணும். ஒரே நேரத்தில் இரு தேர்தலையும் நடத்துவது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 327 திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களவை, மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சட்டம் 82A வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அதான் இப்போ மக்களவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுக்கு வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. இப்போ மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா
இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2025, இது 2030, இது 2028லேருந்து 33 வரைக்கும். அப்படி போகும்போது இது ரெண்டையும் இந்த இடத்துல ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரெண்டையுமே கலைக்கணும். எது வந்து முன்னாடி போதோ அதை கலைக்கணும். அப்போ வந்து மக்களவையோட பதவிக்காலம் இங்கே நிறைவடையும் போது மாநிலங்களுடைய பதவிக்காலம் வந்து இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரே டைமில் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து தேர்தல் வைக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 82A வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரிவு 2 சேர்க்கணும். ஓகேங்களா? ரெண்டுடைய பதவிக்காலம் நிறைவு செய்யணும். அதை கலைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 83ல் 3 மற்றும் 4 சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 படிக்கிற லெவலில் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எஸ்ஐபிசிக்குனா இந்த 324A வந்து தெரிஞ்சிருக்கணும். யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து நம்ம டெய்லியும் பார்க்குறது தான். மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியிலிருந்து அகற்ற கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த 60 எம்பிக்கள் அதிகாரப்பூர்வ கோரிக்கை விடுத்திருக்காங்க. தங்களது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறலனாலும் பரவாயில்ல, அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அரசியல் சாசன சட்டப்பிரிவு 67B படி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை அகற்ற கோரிக்கை பெரும்பான்மை ஆதரவுடன் மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்டு அதற்கு மக்களவையில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். மாநிலங்களில் ஆளும் ஜனநாயக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 113 உறுப்பினர்களின் ஆதரவும் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 85 ஆதரவு மட்டும் தான் இருக்குது. இது செல்லாதுன்னு தெரிஞ்சும் ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நேற்று நம்ம குரூப்லாம் போட்டோம். குரூப் 2, குரூப் 2A வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு போயிடுவாங்க. மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணணும்னா. அடுத்து நம்ம நேற்றே பார்த்தோம். கேரள மாநிலம் வையக்கத்தில் நடைபெற்ற விழாவில் கர்நாடக மாநில எழுத்தாளரான தேவனுக மகாதேவ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வையக்கம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து யூபிஎஸ்சி லெவலில். ஓகேங்களா? 1300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1316 ஐஏஎஸ் பதவிகளும் 586 ஐபிஎஸ் பதவி காலி பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நாம் எப்படி டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் பார்த்துட்டே இருக்கோம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வேக்கன்ட். சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 60% பேர் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 34 வயது உடையவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. இதன்படி இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 1.78 லட்சம் பேர் சாலை விபத்தில் உயிரிழக்கிறாங்க. இதில் 60%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 34 வயதுக்குரியவராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? சாலை விபத்துகளின் இறப்புகளில் நிகழும் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் முதலிடத்திலும் நகரங்களுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தில்லி முதலிடத்திலும் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். சாலை விபத்து இறப்புகளில் நிகழும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. நகரங்கள் பெரிய பெரிய நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டில்லி முதலிடத்தில் இருக்குது. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இறப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. மாநிலங்களோட பட்டியலில் 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இருக்குது. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரம். இந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18,000, அதாவது 10.6% இறப்புகள் வந்து தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் இப்படிலாம் வரிசையில் போடுது. நகரங்களுடைய பட்டியலில் தில்லி ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரும் இருக்குது. ஓகேங்களா? நகரங்களுடைய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த எந்த நகரமும் வரலை. அதனால வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுடைய பட்டியலில் தான் தமிழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து நேபாள இராணுவ தலைமை தளபதியான அசோக் ராஜ் சிங்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ ஜெனரல் கௌரவ பதவி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியிருக்காங்க. 1950லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நேபாள இராணுவ தலைமை தளபதி வந்து பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் பதவி வழங்குவது வந்து வழக்கம். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவை சேர்ந்த இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ ஜெனரல் பதவி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி அந்த நாட்டுடைய இராணுவ ஜெனரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ ஜெனரல் பதவி வந்து கொடுக்குறாங்க. இது வழக்கம். சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மணிப்பூர் வன்முறை சம்மந்தமாக பழைய நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. குரூப் 1 லெவலில் மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா 1904 மற்றும் 1939ஆம் ஆண்டுகளில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க நுபிலான், அதாவது பெண்கள் போர் இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்களிப்பு மிக அதிகமாக இருந்துச்சு. அவங்கள வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் டிசம்பர் 12ஆம் தேதி நுபிலான் தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? நுபிலான் தினம் கீழ்கண்ட எதனும் தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. நம்ம குரூப் 4 மற்றபடி எஸ்ஐ லெவல்லாம் அதை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன் சர்வேல உண்டு. 16வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான நியூஸ் இப்போ தான் வரோம். உலக செஸ் சாம்பியனாக இந்தியரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான டி குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முடிச்சு விட்டு கொண்டிருக்கிறாரு. நடப்பு சாம்பியனாக இருந்த சீனாவின்
டிங் லினரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சுற்றில் வந்து தான் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த டேபிளை பார்த்தாலே தெரியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ட்ரா போட்டு தான் வந்திருக்காங்க. அதில் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லினனும், இன்னொரு இதில் குகேஷும் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாங்க. கடைசி ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 0.5 தான் கிடச்சிருக்கும். குகேஷ் ஜெயிச்சதுனால அவருக்கு வந்து 1 பாயிண்ட் கிடச்சதுனால அவர் வந்து 7.5 எடுத்திருக்கிறார். ஓகேங்களா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாம்பியன்ஷிப் வரலாற்றில் வாகைசூடிய இளம் போட்டியாளர் அப்படின்ற சாதனை வந்து இவர் படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, 18 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இளம் போட்டியாளர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசான ஒருத்தவங்க வந்து அந்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல். அதேமாரி இந்த உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெற்ற 2வது இந்தியர் இவர். ஓகேங்களா, முதல் இந்தியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், விஸ்வநாத் ஆனந்த். இவரும் தமிழ் தெரியும். இவர் 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சேர்ந்த ஒருத்தர் வந்து பட்டம் வாங்குறது தான். இதில் இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மிகவும் இளம் வயது வீரர். ஓகேங்களா, அடுத்து ஐரோப்பிய விமான பயணிகள் உரிமை அமைப்பான ஏர் ஹெல்பின்ஸ் அப்படின்ற தரவரிசை பட்டியலில் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான இண்டிகோ நிறுவனம் வந்து 103வது இடத்துல இருக்குது. 109 விமான நிறுவனங்கள் அடங்கிய இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய இண்டிகோ நிறுவனம் 103வது இடத்துலையும், ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 61வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பைடன் வந்து பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட தன்னுடைய மகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வியூ பண்ணி படிச்சு பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதும்போதும் ஆல்ரெடி எழுதின கொஸ்டினே உங்களுக்கு வராது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரியாமல் எதாவது வந்திருந்தால் தான் அதுவும் ஒரு டெஸ்ட் எழுதும்போது அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் வரோம். நம்மளோட டெஸ்ட் பேஜே போதும், அதை தாண்டி அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த 6000 கொஸ்டின் வந்து படிக்கிறதுக்கான உங்களுக்கு கால அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். டெஸ்ட்டே 4-5 மாதம் கிட்ட போகும். அதனால் அந்த 60 டெஸ்ட் இந்தியன் டெஸ்ட் எழுதுறதுக்கு அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி படிங்க. அவங்க கண்டிப்பாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் உங்களுக்கு தான். சரிங்களா, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.